ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் கன்னட படமான 45. படம் பேரே வந்து 45 தான். இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது யாருன்னா ராஜ்பி ஷெட்டி, சிவராஜ்குமார் மற்றும் உபேந்திரா நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் வந்து அட்வென்ச்சர் ஃபேண்டசியாக ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பெருசாக ஒன்றும் கதையே கிடையாது. படத்தோட ஆரம்பத்திலே ராஜ்பி ஷெட்டி வந்து ஒரு நாயை வந்து வண்டியில் ஏற்றி கொள்றாரு. நாயை கொன்னதுக்காக அவர் பட்ட அவஸ்தைகள், கடைசியாக வந்து என்னதான் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த மொத்த படத்தோட கதையுமே. ஒரு நாயை கொன்னதுக்காக இந்த அளவுக்கு ஒரு ஸ்டோரி வந்து எழுத முடியும்னா கண்டிப்பாக அது வந்து சாத்தியம்தான். அந்த அளவுக்கு இந்த படத்தோட மேக்கிங் வந்து அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கு. முதல்ல இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ராஜ்பி ஷெட்டியை வந்து சொல்லி ஆகணும். அவர் வந்து ஒரு பால்டான ஒரு தலையை வச்சுக்கிட்டு எப்படி தான் இந்த படத்தை வந்து ஒரு லீடு வந்து பண்ணாருன்னே தெரில. அந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியாகவும் சூப்பராக அந்தந்த ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து கரெக்டாக வந்து இந்த கதைக்கு வந்து அடாப்ட் ஆயிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். ஒரு பயந்த மாதிரியும் எல்லா ஒரு எக்ஸ்பிரஷனையுமே ஃபேஸில் வந்து கொண்டு வராரு. அவரோட நடிப்பு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு அசாத்தியமான நடிப்பு. சரி, படத்தோட கதைக்கு போலாம் வாங்க. படத்தோட ஆரம்பத்திலே ராஜ்பி ஷெட்டி தூங்கிட்டு இருக்காரு. காலையில் விடிஞ்சிருச்சு. அந்த விடிஞ்சப்ப ஒரு கனவு ஒன்று வருது. அதில் வந்து ஒரு சிக்னலில் வந்து நிற்கிறாரு. ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் பேசிக்கிட்டே வந்து சிக்னலை தாண்டி போறாரு. ஒரு நாய் குறுக்க வந்து அந்த நாயை வந்து அடித்து கொள்றாரு. அதுக்கப்புறம் அந்த நாயை வந்து திரும்பி பார்க்காதே ராஜ்பி ஷெட்டி தன்னோட ஆஃபீஸ்க்கு வந்து போயிடுறாரு. அப்புறமேட்டு என்ன ஆகுதுன்னா, ராஜ்பி ஷெட்டியை தேடி 2 பேர் வராங்க. அவரை வந்து அடித்து இழுத்துக்கிட்டு போய் உபேந்திரா கிட்ட கொண்டு போய் நிறுத்துறாங்க. உபேந்திரா யாருன்னா அந்த நாயோட ஓனர். உபேந்திரா வந்து மிகப்பெரிய ஒரு டான். அவருக்கு வந்து எல்லா ஒரு படைபலமும் அந்த ஒரு வில்லத்தனமும் எல்லாமே வந்து அவர்கிட்ட இருக்கு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இதாக காட்டுறாங்க. அவர் வந்து தன்னோட நாயை வந்து ஒரு இடத்துல படுக்க போட்டு அழுதுகிட்டு இருக்கிறாரு. ராஜ்பி ஷெட்டியை கூப்பிட்டு, உனக்கு வந்து 45 நாள் தான் டைம். அது வரைக்கும் தான் நீ உயிரோட இருப்ப. 45வது நாள் உன்னை கொன்றுவேன் அப்படிங்கிறாரு. 45 நாள் தான் உயிரோட இருக்கிற அப்படி, அதாவது நான் வந்து கொன்றுவேன்னு சொல்லும்போது ராஜ்பி ஷெட்டிக்கு பெருசா ஒன்றும் தெரியல. இவன் எப்படி கொல்லுவான் அப்படிங்கிற வந்து ஒரு விஷயத்தை வந்து பெருசாவே எடுத்துக்காதனால ஒரு உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம் இருக்கு. அப்புறமேட்டு கொஞ்சம் பதட்டமாவும் இருக்கிறாரு, கொஞ்சம் தெளிவாகவும் இருக்கிறாரு. எப்படியோ வந்து இதை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து போலீஸுக்கிட்ட வந்து சொல்லிடலாம் அப்படின்னு ராஜ்பி ஷெட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக, அந்த போலீஸ் வந்து 2 பேர் வந்து 2 பிசியை போட்டு இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பிரச்சனைன்னு வந்து அமுச்சு விட்றாரு ராஜ்பி ஷெட்டியோடைய. அவங்க வந்து பார்த்தா அந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி அந்த உபேந்திரா இருந்த இடத்த வந்து காட்டுறாரு. அங்கே வந்து கிணத்த காணுன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உபேந்திரா இருந்த இடமும் இல்லை, அங்கேருந்து ஒரு குடோனும் இல்லை, அங்கேருந்து நாயும் இல்லை, அங்கேருந்து ஆளும் இல்லை. என்னடா இப்படி ஒரு பைத்தியக்காரங்கிட்ட மாட்டிக்கிடுவேன்னு போலீஸ் வந்து அவரை திட்டி அப்புறம் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மொட்டை ராஜேந்திரன் வந்து காட்டுறாங்க. மொட்டை ராஜேந்திரன் கிட்ட வந்து தாம் பிரச்சனையை வந்து சொல்ல போக, அவர் வந்து எனக்கும் வந்து உபேந்திரா, அதாவது உபேந்திராங்கிறது ராயப்பா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் காட்டுவாங்க. ராயப்பா வந்து எனக்கும் ஒரு 45 நாள் கெடு வச்சிருக்கிறாரு. உனக்கு இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, எனக்கு இன்னையோட 45வது நாள் அப்படின்னு வந்து வாயை மூடலை. அப்பயே வந்து மொட்டை ராஜேந்திரன் வந்து உபேந்திரா கொன்றுவாரு. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து பதட்டம் படபடப்பு ஓவராக, நாம் வந்து 45 நாள் தான் உயிரோட இருப்போம், நம்மளை வந்து கண்டிப்பாக கொன்றுவான் அப்படின்னு வந்து இவர் வந்து நம்ம வந்து இவனை கொண்டுடலாம், உபேந்திராவை வந்து ராயப்பனை கொண்டுடலாம் அப்படின்னு வந்து ராஜ்பி ஷெட்டி வந்து ஒரு கேங்ஸ்டர் கிட்ட போவார். அந்த கேங்ஸ்டரை வந்து உபேந்திரா வந்து துவைச்சி எடுத்து கடைசியாக வந்து ஒரு இடைவேளையில் வந்து சிவராஜ்குமார் வந்து காட்டுறாங்க. அவர் வந்து ஒரு மாசான என்ட்ரியாக உள்ளே வராரு. அதுக்கப்புறம் சிவராஜ்குமார் வந்து எப்படி ராஜ்பி ஷெட்டியை வந்து காப்பாற்றினாரு அப்படிங்கிறது தான் மொத்த படத்தோட கதையுமே. இது வந்து ஒரு ஃபேண்டசி படங்கிறதுனால லாஜிக்கலாக நீங்கள் வந்து பார்க்கவும் கூடாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மேக்கிங், அந்த விஷுவல் எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கடைசியாக வந்து ஒரு, அதாவது ஒரு மகாபாரதத்தில் நடக்கிற ஒரு போர் மாதிரி நடக்குது. சிவராஜ்குமார் வந்து பல அவதாரங்கள் எடுத்து ராஜ்பி ஷெட்டியை காப்பாற்றுறாரு. என்னடா இப்படி வந்து ஒரு ஃபேண்டசி படமாக போயிடுச்சு அப்படின்னு வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து ஒன்று வச்சாங்க. அந்த ட்விஸ்ட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த படம் வந்து ஒரு முழு திருப்தியும் கொடுத்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு நடிப்பு, நல்ல ஒரு படம் தான் இது. இது வந்து கண்டிப்பாக இதை வந்து ஃபேமிலியாக நீங்கள் வந்து பார்க்கலாம். அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் தலையை வெட்டுற சீனு, கொஞ்சம் ரத்தம் செதற சீனு கொஞ்சம் நிறைய இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மொத்தத்தில் இந்த படம் வந்து, அதாவது ஒவ்வொரு சீன்லேயுமே வந்து சிவராஜ்குமார் வர சீன்லாம் வந்து ஒரு பழைய ஓம் படத்தோட மியூசிக் வந்து போட்டு தேட்டரையே வந்து ஆர்ப்பரிக்க வைக்குது. இந்த படம் வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணி ஆடியன்ஸ்லாம் அந்தளவுக்கு கொண்டாட்டமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்க நன்றி, வணக்கம்.